தாவேக்கா 2வது மாநாட்டில் விஜய் பேசிய அந்த 33 நிமிடம் பேச்சு இன்னைக்கு வரைக்கும் வைரலாக இருக்குது. வைரலாக இருக்கிறதை தாண்டி எதிர்வினை ஆற்றுதல். யாரெல்லாம் எடுத்து அடிக்கணுமோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒட்டுமொத்தமாக விஜய் மீது வந்த ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா கடுப்போட வெளிப்பாடு வந்து ஒரு பயம்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக 2 கட்சி தான் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்பொழுது மற்றதெல்லாம் இருக்கும். சரி, காங்கிரஸ் இருக்கும், பிஜேபி இருக்கும், மற்றது இருக்கும், எல்லா ரைட்டும் இருக்கும். ஆனால் திமுக, அதிமுகன்ற இடத்துல 3வது ஒரு கட்சியாக விஜயோடைய டிவிக்கே வந்தது தான் பல பேருக்கு வந்து வெறுப்பாயிடுச்சு. நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் 1000 தான் நமக்குள்ளே சண்டை இருந்தாலும், ஒரு போட்டி இருந்தாலும், பொறாமை இருந்தாலும், புதுசாக ஒரு ஆள் உள்ளே வந்து பூமன் வளர்றான்னா இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்துருவாங்க. புதுசாக ஒரு ஆளை உள்ளே விட வேணாம், நமக்குள்ளே 1000 இருக்கட்டும். இந்த விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சதே இப்படி தாங்க வந்து. விஜயகாந்தோடைய வளர்ச்சியெல்லாம் இப்படியாப்பட்ட வளர்ச்சி தான் வந்து. அவரை வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை செட் பண்ணி அதில் உருவாக்கி அவரை டம்மி ஆக்கி அவருடைய கோபத்தை அதிகப்படுத்தி மீடியா முன்னாடி கோபமாக பேச வச்சு அவரை ட்ரிகர் பண்ணி மீடியாவில் மீம்ஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய, அதாவது என்னென்னா, நடிக்க தெரியாத ஒரு மனுஷங்க வந்து விஜயகாந்த். நிஜத்தில் எப்படி இருப்பாரோ அதே போல தான் எங்கேயும் வந்து அந்த நாக்கை துருத்துறது, வேட்டியை மடித்து கெடுத்தது, குழந்த மாதிரியான ஒரு நபர் வந்து. ஆனால் திட்டமிட்டு பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இந்த தேமுதிகவுடைய வளர்ச்சி இருக்கிற பாருங்க, அது அப்படி பூமன் வந்த வளர்ச்சியை தான் ஒட்டுமொத்தமாக ஆஹா, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான் ஒன்று கூட்டிட்டாங்கயா ஒன்று கூட்டிட்டாங்கன்னு. விஜயோடைய அந்த ஸ்பீச்சு எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் கூட பேசியிருக்காரு வந்து, இவர் என்ன இந்த ரேம்ப் வாக் நடந்து போனார் இல்லைங்களா, இந்த 800 மீட்ரு, அது என்ன பெரிய எதுவா அது? ஏன்னா வந்து கோயம்புத்தூரில் ஈஷா மையத்தில் இந்த சத்குரு அவர் கூட தான் ரேம்ப் வாக் போகிறாரு. அவருக்கு வராத கூட்டமா? அவருக்கு ஒவ்வொரு நாளும் போய் பாருங்கள், அவ்வளோ கூட்டம் வருது. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு சொல்லவே தேவையில்ல, கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. அதுக்காக வந்து சத்குரு வந்து முதலமைச்சர் ஆகிட முடியுமா? முதலமைச்சர் ஆகிடுவாரா? அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வந்து. இன்னொருத்தர் வந்து சரத்குமார் வந்து, நீங்கள் விஜய் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவள் தான் மதுரையில் எனக்கு சமத்துவ மக்கள் கட்சிக்கு வந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் என்ன தெரியுங்களா அப்படின்னாரு. அந்த மாநாட்டு கூட நான் கூட போயிருந்தேன். நான் உண்மையிலே கட்டுக்கடங்காத கூட்டம் தான். இன்னும் கேட்டால் அந்த மாநாட்டை வந்து ஒரு வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ண ஒரு இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய இயக்குனருங்க. அப்படி வந்து ரேடான் டெலிவிஷன் சார்பாக வந்து ஒரு வீடியோ கேமரா வச்சு வெயிலில் ஷூட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து சமுத்திரக்கனி மதுரைக்கு நான்லாம் கூட போயிருந்தோம். அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா, யாரோ லெட்டர்பேடு கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து விஜயை வந்து பேச வேண்டியிருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏன் விஜயகாந்தோடைய அண்ணன்னு சொன்னீங்க? நீங்கள் விஜயகாந்த் வந்து எங்கள் அண்ணன் நீங்கள் எப்படி சொல்லலாம்? விஜயகாந்த் வந்து நாங்களாம் வந்து அப்படி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், விஜயகாந்த் வந்து நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், கேப்டன் நீங்களும் ஒன்றா அப்படின்னு அது ஒரு பக்கம் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயகாந்தோடைய மகன் சண்முக பாண்டியன்னு நேற்று முந்தின நாள் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ செய்தியாளர் கேட்குறாங்க, இது மாதிரி விஜய் வந்து உங்கள் அப்பாவா அண்ணன் சொல்லியிருக்காரு, அது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு மக்களுக்கான தலைவர் வந்து, அதே சமயத்தில் விஜய் அண்ணன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் அண்ணன் சொல்கிறதுல என்ன இருக்குதுன்னு ஒரு பிரமாதமான ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஆனால் இருக்கிற அந்த நண்டு சிண்டு கொண்டு பொடுசெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத பொழுது விஜய் வந்து பார்க்காதது மிகப்பெரிய ஒரு இதுவான விஷயம் தான். பார்த்துருக்கணும். அதான் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து, எந்த நல்லது கெட்டத்துக்கும் போனோன்னு ஒரு வீட்லேயே ஊர்லேயே சொல்லுவாங்க வந்து, நல்லது கெட்டத்துக்கு போகாத இருக்காதீங்க, போனோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்குன்னு ஒரு வாழ்வு வரும்பொழுது இதெல்லாம் சொல்லி கேட்பாங்க, நீ ஒரு நல்லது கெட்டத்துக்கு வந்தியான்னுவாங்க. அது ஏன் விஜய் ஆரம்பத்துலேருந்தே அது மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப ஷையாகவே இருந்து அதை இது பண்ணிட்டார் வந்து. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு தேட்டர் கிடைக்குமா? அதுக்கு வந்து பஞ்சாயத்து நடக்குமா? அதுக்கு எப்படியாப்பட்ட எதிர்வினைகள் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னோடனே அவருடைய உழைக்கும் கரங்கள் படங்க, அந்த படத்திற்கு வந்து பெரிய எதிர்வினை வந்து, அதாவது அந்த படத்தை தியேட்டரில் ஓட விடக்கூடாது. அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு சோடா படம், அப்போலாம் சோடா பாட்டில் ஃபேமஸ், சோடா பாட்டிலாம் வச்சுன்னு வெளியே வாசலில் உட்காந்துன்னு கல்லுகள்லாம் வச்சுன்னு உட்காரணும், எவன் உள்ளே போகிறானோ பறக்க வைக்கணும், மன ரீதியாக வந்து பயமுறுத்துறது. அப்போ என்ன, தியேட்டர் தானேங்க பெரிய பொழுதுபோக்கு. அப்படி இருந்தப்போ எம்ஜிஆருக்கு இந்த தகவல் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாராம், பயங்கர கடுப்பாகி இந்த உழைக்கும் கரங்கள் படத்தை வந்து மொத்தமாக அதுக்கான செலவு என்ன ஏது ஒட்டு மொத்தமாக அந்த தயாரிப்பாளர்கிட்ட இந்த படம் ஓடினா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு லாபத்தை சொல்லியிருக்காரு. அந்த லாபத்தை மீறிய ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இதை மொத்தமாக நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு என்னென்னா, மக்கள் கூடுற பகுதியெல்லாம் வந்து திரை கட்டி இலவசமாக அந்த படத்தை போடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. முடிவு பண்ணி இப்படி ஒரு திட்டம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன ஆவாங்க வந்து,
சாமி நீங்கள் பண்ணுறது ரைட்டு, நீங்கள் எங்களுக்கு நஷ்டஈடாக அந்த காசை கூட கொடுத்துட்றீங்க, ஆனால் உங்கள் படம் வந்தால் தான் எங்களுக்கு வந்து திருவிழா மாதிரி, ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளே வரப்போகிறீங்க, இப்படி பண்ணால் எப்படிங்கன்ட்டு பல பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆரோட முடிவு பிரமாதமான முடிவு. அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக என்ன இப்போச்சான், அடடா இது என்ன அது எம்ஜிஆரை தேவையில்லாமல் சீண்டிட்டோம், இது இன்னும் வந்து பெரிய பலமாக மாறுது அவருக்குன்னு சொல்லி அந்த இதெல்லாம் அப்படியே கலைச்சிட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அவங்க பணிஞ்சு வந்துட்டாங்க. வந்து அதனால அது தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இது என்ன காரணம்னா, விஜய் ஒருவேளை ஜனநாயகன் படத்திற்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஃப்ரீயாக நான் ஓடிடிலே விட்றேன், நான் வந்து இல்லைனா ஊராக ஸ்க்ரீன் கட்டுங்க, கட்டி நான் இது பண்ணுறேன், இப்படி ஒரு நிலைமைக்கு வந்தாலும் வந்துடுவாருங்க. விஜய் வந்து நீங்கள் கணிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் வந்து அவர் வந்து கோபமாக பேசுகிறாரா, அவர் வந்து 3 நிமிஷம் பேசுகிறாரு, அவர் எங்கே மக்களுக்கு குரல் கொடுக்குறாரு, இது மாதிரியான கேள்விகளாக இருக்குது. பல ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருக்கோம், விஜய் வந்து அதிகம் பேச மாட்டார். கண்டி ஒரு கருத்து சொல்லும் பொழுது போல்டாக, இப்போ சினிமா பத்திரிகையாளராக இருக்கும்போது போல்டாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அது வந்து தலைப்புச் செய்தியாக கூட மாறிடும் வந்து. அதனால தான் எஸ் சந்திரசேகர் அவரை பேச விடாமலே கொஞ்சம் காலம் வச்சிருந்தார். ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரி உள்ளல இருக்கிறத வந்து பேசிடுவாப்புல. அதனால தான் நீ பேசாத தம்பி, நீ அதிகம் பேசாதான்னு சொல்லுது. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்தால் என்ன செய்வார் விஜய் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனை கட்டுங்கய்யா, டிவியில் போடுங்க, இல்லை சேட்டலைட் உரிமை ஏதோ ஒரு சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சன் எடுக்க மாட்டாங்க, கலைஞர் எடுக்க மாட்டாங்க, ஒரு சேனலுக்கு கொடுக்குறாரு, கொடுத்து போட்டு விடுங்க, 2-3 தடவை கூட இந்த படத்தை போட்டு விடுங்க அப்படின்பொழுது அது எப்படியாப்பட்ட விஷயம் மாறும். நிச்சயமாக தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அது ஒத்துக்க மாட்டாங்க. ஏனால் அந்த படம் தான் விஜயோடைய கடைசி படம்னு ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இந்த படத்தை பார்க்கறதுக்கு இப்போ கூட வந்து அப்ராட் வரைக்கும் போகிறதுக்கு விஜய் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 9 மணி காட்சி கிடையாது தமிழ்நாட்டில். இந்த படமே ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, இந்த 9 மணி காட்சி இல்லைங்க, இந்த படத்தை 1 மணி காட்சி மத்தியானம் 1 மணிக்கு தான் வந்து ஓட விடுவாங்க. பொதுவாக அந்த மாதிரி அழுத்தம் கண்டிப்பாக வரதாங்க செய்யும். அது இதெல்லாம் மீறி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடத்தணும், அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நாங்களாம் இருக்கிறோன்னு சொல்லி ஒன்றுபட்டு எல்லாரும் திரையுலகம், தமிழ் திரையுலகம் எல்லாமே ஒன்றா கலந்துக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. மிக முக்கியமான ஒரு விஷயம், ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. இது எந்த விதத்தில் எப்படின்னு தெரியல. ஒருவேளை அது நடந்ததுன்னா உண்மையிலே மிராக்கல். சரி, ஜனநாயகன் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை எங்கள் சந்திச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து சிவகார்த்திகனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. என்னன்னா, விஜயோடைய இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற இதே சமயத்தில் தான் சிவகார்த்திகனுடைய பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகும் போது அது முன்ன பின்ன தேதி ரிலீஸ் ஆகலான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஏன்னா ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, அது ஒரு 13 12 ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒருவேளை அது எதிர்ப்படமாக அமைந்து விட்டால் விஜய் ரசிகர்கள் அப்படியே கோபத்தை சிவகார்த்திகேயன் மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த மாநாடு நடந்த சமயத்தில் நம்ம பார்த்தோம், விஜய் தொண்டர்கள் ஒரு பக்கம் வந்து இந்த சேரை அடித்து போட்டாங்க, அப்புறம் வாட்டர் டேங்க்லாம் தலை மேலே வச்சு தூக்கி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தால் கூட யாரெல்லாம் இந்த மாநாட்டுக்கு எதிரான செய்தி சேகரிக்க வந்தவர்கள், யாரெல்லாம் மீடியான்ற போர்வையில் தவறாக வந்தவங்களாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க வந்து. ஏன்னா ஒரு சேனல், அது பேரை சொல்ல விரும்பலை, அவங்க என்ன பண்ணாங்க, திறந்துட்டு பாருங்கள் தண்ணி வரல இதில் இந்த குழாவில் அப்படின்னு தண்ணியே விடாத முன்னுக்கு ஒரு குழாவில் திறந்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே கேமராவோட தூக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே திட்டமிட்டு வந்து ஒவ்வொருத்தையும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு எங்கேயோ ஒரு மூலையில் வந்து உட்காந்துக்கிட்டு யாரோ சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க, அதை ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க வந்து. இதை கவனிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த அரசியல் பேட்டி எடுப்பார் முக்தார் சேனல், அவர் உள்ளே வந்தவொடனே அவர் அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நீங்கள் உள்ளவே வராதிங்க, ஏன்னா தொடர்ச்சியாக எங்கள் தலைவருக்கும் எங்கள் கட்சிக்கு எதிராக நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களை யார் உள்ளே அனுப்பிச்சது, நீங்கள் வந்தீங்கன்னா இதை கான்ட்ரவர்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படத்திற்கு எதிராக பராசக்தி படத்தை, ஏன்னா பராசக்தியுடைய தயாரிப்பு நிறுவனம் ஒரு ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட நிறுவனம்னு இறக்குங்க, நீங்கள் பார்த்துலாம். ஜனநாயகனை வந்து 1 மணி ஷோவும் பராசக்தி வெடிகாலம் 5 மணிக்கும் விடுங்க, என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்பொழுது இந்த கோபம் முழுக்க அப்படியே வந்து எஸ்கே பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துப்பாக்கி கொடுத்த பிறகு ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும். அது எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல. நிச்சயமாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரும் அடிதடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா அரசியல் ஒன்றும் சும்மா கிடையாது. வந்து இன்னும் நேரம் ஆக ஆக, காலம் ஆக 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 விஜய் இப்போ பேசின பேச்சுக்கு ஒரு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். எதிர்வினை இல்லாமல் அரசியலும் பண்ண முடியாது. எதையுமே போல்டாக இறங்கி பண்ணாதான் உண்டு. விஜயை ரொம்ப தாமதமாக ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க இப்போ நடைபயணம்னு இருக்குது, மக்களை சந்திக்கிற பயணம் இருக்குது. இதுக்கு எந்த இடத்துல அனுமதி கொடுப்பாங்க, எந்த இடத்துல தடை போடுவாங்க, எங்கே வந்து இவர் அனுமதிப்பாங்க, எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இவர் எப்படி போய் பார்க்க போகிறாரு, இவர் வேன்லேயே போயிட்டாருன்னா அது வந்து பெரிய விமர்சனமாகும். இறங்கி எம்ஜிஆர் மாதிரி
ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு மக்களாக போய் அம்மா ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க நான் குடிக்கிறேன், ஐயா உங்கள் வீட்டில் என்ன கஞ்சி இருக்குதா அதை கொடுங்க நான் குடிக்கிறேன்னு விஜய் இப்படி எம்ஜிஆர் பாணியில் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, பெரிய ரீச்சுங்க அது வந்து. விஜய் பிரபாகரன் விருதுநகரில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, அம்மா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, நான் வந்தேன்னா ஜெயிச்சு வந்தேன்னா ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் போட மாட்டீங்களா, எங்கேயோ சாலிகிராமத்தில் இருக்கிறேன், நான் வந்து இன்றைக்கி விருதுநகரில் இருக்கிறேன் சென்னை பக்கத்தில், எனக்கு நீங்கள் ஒரு இது பண்ண மாட்டீங்களா, ஒரு பரோட்டா கடையில் போய் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு பரோட்டானா ரொம்ப ரொம்ப பிரியங்க, விஜயகாந்த் பயங்கரமாக பரோட்டா சாப்பிடாரு, ஆனால் ஒரு 3 பரோட்டா போடுங்க தட்டில் அப்படின்னு தட்டில் போட்டு பணிஞ்சு அந்த மக்களோட மக்களாக சாப்பிட்றாரு. அது இதனால தான் விஜய் பிரபாகரன் விருதுநகரில் ஜெயிக்க வேண்டிய ஒரு வேட்பாளர். அந்த நூலில் அந்த வெற்றி போயிடுச்சு வந்து. ஆனால் அந்த மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. இது காரணம் என்னன்னா, விஜய் பிரபாகரன் என்னதான் நான் விஜயகாந்தோடைய மகனாக இருந்தாலும் இங்கே இந்த தொகுதியில் இந்த மக்களோட மக்கள் நான் ஒருத்தனானது, இங்கே உங்களோட தான் இருக்கிறேன், நீங்கள் கூடோ கஞ்சியோ தண்ணியோ எது கொடுத்தாலும் என்கிட்ட கொடுங்க, நான் நம்பிக்கை விதைக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் பிறந்தது வளர்ந்தது சென்னை சாலிகிராமமாக இருந்தாலும் நான் ஜெயித்த பிறகு என்னுடைய வாழ்வு இங்கே தான் ஒரு பெரும் நம்பிக்கை அந்த மக்கள் மனித வச்சு தான் இருப்பாருங்க. அது பெரிய இதுவாகி போச்சு. அது வந்து தோல்வினே சொல்ல முடியாது உண்மையிலே. அதை போல விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கையை தரா மாதிரி, அம்மா நான் இருக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் உங்கள் வீட்டு பையன், இந்த கூரையில் நான் உட்காடுறேன். ஏன்னா அவர் வந்து இன்னும் கேரவன் அரசியல் பண்ணுறவர், ஏசியில் உட்காந்து இது பண்ணுறவர், யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து வாசிச்சு போகிறவர், அவருக்கு அரசியல்னா என்ன தெரியும், அவர் வந்து இந்த ஏழை மக்களை வயதானவங்களை அழுக்கானவங்களாம் கட்டிப்பிடிப்பாரா, எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணுவார், கட்டிப்பிடிப்பாரா, அவர் கட்டிப்பிடிச்ச பிறகு போய் டெட்டாலில் கழுவார். இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த நடைப்பயணத்தில் எம்ஜிஆர் பாணியை விஜய் பின்பற்ற போகிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதே வேளையில் அவருடைய சினிமா வாழ்க்கையின் மிக முக்கியமான படமான ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய எதிர்வலையும் எதிர்ப்பும் உண்டாகும் என்பதில் சொல்லவே தேவையில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சின்னம் தேர்தல் ஆணையம் வந்து சின்னம் ஒதுக்க போகிறாங்க. அதில் விஜய்க்கு தாவேகாவினர் ஆட்டோ சின்னம் கேட்டிருந்தாங்க பொழுது வந்து ஆட்டோ சின்னத்தை வந்து கொடுக்கல, விசில் சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 ஆப்ஷன் கொடுத்ததில் தொப்பி, விசில், ஆட்டோ 3 கேட்டிருந்தாங்க. அதிகமாக ஆட்டோ சின்னத்தை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா எளிய மக்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் ஆட்டோ வந்து. இந்த நான் ஆட்டோக்காரன்னு அந்த பாட்டுனால தான் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பாட்ஷா படம் ஓடிச்சு. ரஜினிகாந்தும் பெரும் புகழ். ஆட்டோ பூரா வந்து அந்த ரஜினி படம் இருந்ததுல பாட்ஷா படத்துக்கு பிறகு தான் அந்த ஆட்டோ சின்னத்தை கேட்கும்போது, ஏற்கனவே கேரளாவில் ஒரு முக்கியமான காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து காங்கிரஸ் மான் போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல, அந்த கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. பொதுவாக இந்தியா முழுக்கும் இருக்கிற மாநிலங்களில் ஒரு கட்சிக்கு கொடுத்தப்பட்ட சின்னத்தை வந்து இன்னொரு கட்சி கொடுக்க மாட்டாங்க இந்தியா முழுக்கவே. அதனால் விசில் சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சின்னம் டிசம்பர் மாதத்துலேருந்து கிடைக்கும். அந்த விசில் சின்னத்துடன் மறுபடியும் ஒரு பயணத்தை விஜய் தொடங்க போகிறார். சின்னத்தை அறிமுகப்படுத்தணும் இல்லைங்களா, விஜய்னு ஒரு முகம் அதாவது 234 தொகுதியிலும் என் முகம் தான் அப்படின்றார். அது கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருங்க. சீமான் சொல்லிட்டு இருந்தார், தம்பி உனக்கு வயசாகிடுச்சுன்னா முகம் மாறும் தம்பி அப்படிலாம் ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னது விஜய்ன்ற முகம். எம்ஜிஆர் கூட தான் வயசாகிடுச்சு, அதுக்காக எம்ஜிஆர் என்ன எல்லாரும் வந்து ஐயோ உங்களுக்கு வயசாகிடுச்சு, முகம்லாம் தொங்கி போயிடுச்சு, உங்களை விரும்ப மாட்டேன்னு சொன்னாங்களா, நான் வயசாக தான் எம்ஜிஆர் நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து. அதை வந்து என் முகத்தை தான் 234 தொகுதின்றாரு. அந்த முகத்தை மட்டும் இல்லாமல் என்னுடைய சின்னம் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி அவருடைய அடுத்த ஒரு பயணத்தை ஜனவரி அல்லது பிப்ரவரியில் அவர் விஜய் தொடங்க போகிறார். 2026 எலெக்ஷனில் விஜய் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு உறுதியாக அந்த மாநாட்டில் சொல்லியாச்சு. அப்படி தனித்து நிற்கும் பொழுது அவர் முதலமைச்சராக ஆவாரா அல்லது பலமான எதிர்க்கட்சி தலைவராக மாறுவாரா என்பதை 2026 எலெக்ஷன் தான் தெரிவிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.